முடிவை எடு, மற்ற மூளை பார்த்துப்போம் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக மோட்டிவேட் ஆகி மார்னிங் 5:46 எழுந்திரிச்சு 6 மணிக்கு பல்லு விளக்கி 7 மணிக்கெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்மளோட மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு 1 கோடி பீப்புளை மீட் பண்ணி 1 கோடி ஃப்ரேம் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே கிளம்பிட்டேன். என்னதான் நம்ம புதுசா டாஸ்க் பண்ணாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ட்டு 4 பேர்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த 4 பேர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் 1 கோடி பீப்புளை மீட் பண்ணி 1 கோடி ஃப்ரேம் வித்து நான் கொடி சொன்ன போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்கெல்லாம் மூடிட்டு ஒழுங்கா வெளிநாடு போயிட்டு ஒழுங்கா வீட்டை கட்டப்பாரு, இல்லை அப்படின்னா ஒன்றும் தர மாட்டாங்க அப்படி மாதிரி டிமோட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் செட்டில் ஆகாம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு டிமோட் ஆகிட்டு எடுத்துட்டு போகும் பேக்கெல்லாம் திரும்ப கொண்டாந்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃபோன் எடுத்துட்டு பார்க்குறேன். அங்கே பார்த்தா ஒரு ஆர்டர் இந்த மாதிரி நேற்று கோடி சொன்னாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வீடியோ போட்டு என்னால தான் கோடி சொன்னாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்க நாச்சும் ஆகும் கூட என்னோட பங்கு 150 rupees ஒரு ஃப்ரேம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க 6x4 சைஸ்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு பார்த்தா நேற்று ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. மேபி அந்த வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 ஆர்டர் வந்திருக்கு. 100 ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண மாதிரி தானே அப்படின்ட்டு மறுபடியும் யோசிக்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படின்ட்டு உள்நாட்டிலே போர் செய்வா இல்லை அப்படின்னா வெளிநாடு போய் வேர்ல்டு வார் பண்ணவா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத அப்கமிங் ரெஸ்பான்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ.